அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம குயிக்காக டே 4ஓட இஃப்தார் ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஜூஸியான வாட்டர்மெலன் ஜூஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வாட்டர்மெலனை நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் கட் பண்ண வாட்டர்மெலன் 2 or 3 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது வடிகட்டி எடுத்தால் ஜூஸியான வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி. நெக்ஸ்ட் ஆப்பிள், பனானா, பொமோகிரானேட் சேர்த்து ஃப்ரூட் கஸ்டர்ட் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியோட ஃபுல் டீட்டெயில் இன்னொரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக நோம்பு திறக்க பஜ்ஜி இல்லைனா எப்படிங்க? எங்கள் வீட்டில் எல்லோரும் முட்டை பஜ்ஜி கேட்டதுனால அதே பண்ணிடலான்னு ஃபர்ஸ்ட் எக்கை நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகிற கேப்பில் பஜ்ஜி மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு நல்லா ஒன்று ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எக்கு ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எண்ணெயில் போட்டதும் எக்கு வெடிக்கும், ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. எக்கு எல்லாத்தையும் போட்டு எடுத்ததுக்கப்புறம் மாவு கொஞ்சம் பேலன்ஸ் இருந்ததுனால நான் அதில் வெங்காயம், கருவேப்பிலை, மல்லிக்கீரை சேர்த்து பஜ்ஜி மாதிரி போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எங்கள் வீட்டை இஃப்தார் ஸ்பெஷல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், ஆக்கிஃப் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.